அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ஃபாலிங் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா அப்படி கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா investing.com இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து பார்த்துக்கலாம். ஸோ நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நெகட்டிவ்ல தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து அதிகமாக இருக்குது. க்ரூட் ஆயிலில் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து அதிகமாக இருக்குது. -0.934 எம் நெகட்டிவ்ல தான் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் ஃபாலிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கும் லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்குது. அது எவ்வளோ தூரம் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த லோ, அதாவது டிசம்பர் 17 லோ வந்து பார்த்தீங்கன்னா $68.84. ஸோ அதையும் பிரேக் பண்ணாதான் ஒரு ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாமே தவிர ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா $69 மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே தான் வரும். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சிருந்தோம் 6035. ஸோ அதை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன மாதிரி நடக்கும்னா, ஆல்ரெடி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வேற ஒரு நெகட்டிவ் சைன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 6062, பிவோட் பாயிண்ட் வந்து 6008, சப்போர்ட் வந்து 5953. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல தான் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனாலே க்ளோஸுக்கு மேலே வந்து ஓப்பனிங் வந்து நடந்துடும். ஸோ க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பனிங் நடந்துடும், பிவோட்டுக்கு மேலேயும் ஓப்பனிங் நடந்துடும். அப்படி இருக்கிறப்ப ஸோ பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் தான் பாசிபிள் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 6062. ஸோ 6062ங்கிறது நேத்தோட ஹை தான் 6062. இன்னைக்கோட ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 6062. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். 6008 இருந்து 6062 வரைக்கும் பை ட்ரை பண்ணலாம். இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் வேணா 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல செல்லிங் ஆனது அப்படின்னா ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பை, செகண்ட் ஆஃப் செல்லிங் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வேற நெகட்டிவ் அப்படிங்கறனால ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 5953. ஸோ செகண்ட் டார்கெட் அதையும் பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக கீழே ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ ரெண்டே கண்டிஷன் தான். இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பையிங் பாசிபிள், க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங், அதாவது 5953 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலே போதுமானது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராப்பரான பெரிய மூவ்மெண்ட் இல்லை. பட் எம்சிஎக்ஸில் ஸோ நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணிட்டு ஸோ 292 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ அகைன் வந்து ஹையை பிரேக் பண்ணால் ஸோ 310, 320 வரைக்குமே கூடிய சீக்கிரம் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ காப்பரும் கொஞ்சம் ரெக்கவரி தான் இப்போதைக்கு. ஸோ கோல்டை பற்றி நேற்று கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ கோல்டு வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாலிங் வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி சொல்கிறோன்னா ஒரு பேட்டர்ன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று நான் அந்த வீடியோ போடுறப்பயே $2647 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நான் அந்த வீடியோ எப்படி போட்டேன் அப்படின்னா $2630 கீழே வந்தது அப்படின்னா ஒரு நல்ல ஃபாலிங், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $300 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய சீக்கிரம் அப்படின்னு போட்டிருந்தேன். நேற்றே பார்த்தீங்கன்னா 2630 $2588 வரைக்கும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இது கண்டினியூஸா அகைன் வந்து மறுபடியும் பிரேக் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு.
ஸோ சில்வரும் பிரேக் அவுட் தான், $30 தான் ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அதுவும் பிரேக் அவுட் எடுத்துட்டு கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.